ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார் ஃபார்ம். நம்ம ஃபார்ம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகூர் சரௌண்டிங்கில் லொக்கேட்டாக இருக்குது. சில நண்பர்கள் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நம்ம புதுசாக முயல் பண்ண வைக்க போகிறோம், இதில் எந்த மாதிரி இனங்கள் நம்ம வளர்த்தா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ப்ரீடு வந்து நமக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. புதுசாக முயல் பண்ண வைக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணுற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இறைச்சி பர்பஸ்க்கு நீங்கள் முயல் வளங்க. ஃபஸ்ட்டு ரீசன், நீங்கள் இறைச்சி பர்பஸ்க்கு வளர்த்திங்க அப்படின்னா முயலை பொறுத்தவரை எல்லா டைம்லையும் அதுக்கு மார்க்கெட் இருக்கும். சேல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டங்கள் இருக்காது. மார்க்கெட் வந்து ஈஸியாக போய்ட்டுருக்கும். ரேட்டு வேணால் கொஞ்சம் மேலே கீழே வரும். கிலோ 300, 350 இல்லை கிலோ 250 இந்த மாதிரி ரேட்டில் 250 to 350 எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கிலோவில் 50 to 100 வரை லாபம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். இதே இது நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் முயல்கள் வளர்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் வந்து எப்போவும் ஒரே லெவலில் இருக்காது. இறைச்சி பர்பஸ்க்காண்டி வளர்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெயிட் வரணும், 5 கிலோ வெயிட், 7 கிலோ சைஸ் வெயிட் வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே கொடைக்கானல் ப்ரீடு, மனோன் ப்ரீடு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மனோன் ப்ரீடு தமிழ்நாட்டுக்குள்ளே 100% ஏரியாவில் அது ஃபெயிலியர் ப்ரீடு. அதை பொறுத்தவரை நல்ல ப்ரீட் ஆகக்கூடிய கிளைமேட் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரீட் ஆகும். மற்ற இடத்துலலாம் வருஷத்துக்கு ஒரு காயெல்லாம் 2 நேரம் குட்டி போட்டுட்டு அது ஃபுல்லாகவே சும்மா இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே மனோன் ப்ரீடை செலக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு மனோன் ப்ரீடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 2 பீஸ் 3 பீஸ் நீங்கள் எடுத்து ஃபார்மில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது எந்த மாதிரி குட்டி விடுது, உங்களுக்கு கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை முழு மூச்சாக இறங்குங்க. இல்லைனா உங்களுக்கு பெரிய லெவலில் நஷ்டம் வந்துடும். மனோன் ப்ரீடை பொறுத்தளவு 3 மாதத்தில் 2 கிலோ வெயிட் வந்து கெயின் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்குள்ள கிளைமேட்டும் அதுக்குள்ள ஃபுட்டும் இருந்தால் மட்டும்தான் அது கெயின் ஆகும். ஸோ எல்லா இடத்துக்கும் செட் ஆகாதனால நீங்கள் வந்து மனோன் ப்ரீடு ப்ளஸ் நாட்டு முயல் இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ஆகுனா கிராஸ் ஜெயிண்ட் முயலை நீங்கள் எடுத்து வளர்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். இதில் நியூசிலாந்து ஒயிட் ஜெயிண்ட்டு, நியூசிலாந்து பிளாக்கு, கிரே ஜெயிண்ட்டு, சோவியட் செஞ்சிலா இந்த மாதிரி 5 இனங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு மொத்தத்துக்குமே கிராஸ் இன முயல்கள் எல்லா இடமுமே வந்து கிளைமேட்டுக்கு செட் ஆகுது. வருஷத்துக்கு 5 நேரம் 6 நேரம் ஈஸியாக குட்டி விடுது. ஸோ இனப்பெருக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இனங்களை நீங்கள் தேர்வு செய்து வளர்க்கலாம். ஆனால் இறைச்சி பர்பஸுக்கு இந்த முயலை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 3 கிலோ 4 கிலோ அந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 மாதத்தில் 2 கிலோ வராது, 4 மாதம் ஆகும் உங்களுக்கு 2 கிலோ சைஸ் வரதுக்கு. மனோன் ப்ரீடாக இருந்தால் 3 மாதத்தில் 2 கிலோ வரும். இந்த மாதிரி கிராஸ் ப்ரீடாக இருந்தால் 4 மாதத்தில் 2 கிலோ வரும். ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா குட்டிங்க வந்து அதிகமாக கிடைக்குது. குட்டிங்க வந்து இறப்பில்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு லாபகரமாக இருக்கும். இது மனோன் ப்ரீடாக நீங்கள் வச்சு வருஷத்துக்கு 2 நேரம் குட்டி எடுக்கிறதுக்கு இது வருஷத்தில் 5 நேரம் 6 நேரம் குட்டி போடும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு லாபகரமான தொழிலாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் இறைச்சி முயலை மட்டும் நம்பி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு முயலை பொறுத்தவரை 50 to 100 தான் உங்களுக்கு கிலோ கணக்கில் லாபம் நிற்கும். ஆனால் அதே இது ஃபேன்சி முயலை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இங்கிலீஷ் பாட்டு முயல், அங்கோரா முயல், நியூசிலாந்து ப்ளூ, ஹவானா, மினிலாப்பு இந்த மாதிரி முயல் எல்லாமே ஒரு பீஸ் 5000 ரூபாய், ஒரு பீஸ் 10,000 ரூபாய், ஒரு பீஸ் 2000 ரூபாய் இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நீங்கள் இறைச்சி முயலுக்கு கொடுக்குற ஃபீடை விட கம்மியான அளவு தான் இது ஃபீடு எடுக்கும். ஆனால் ரேட் அதிகம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து என்றைக்குமே இது வந்து நிலைச்சி நிற்காது. நீங்கள் வந்து இது மார்க்கெட் நீங்கள் தேடி பார்த்து தான் கொடுக்கணும். எல்லா இடமும் நீங்கள் மார்க்கெட் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இதை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக அவங்க சேல்ஸ் பண்ண முடியும்னா இது ஒரு ரொம்ப லாபகரமான தொழிலாக இருக்கும். இறைச்சி முயலில் நீங்கள் வாங்குகிற லாபத்தை விட இது 10 மடங்கு மேலே அதிகமான லாபத்தை இது கண்டிப்பாக ஃபேன்சி முயல் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேன்சி முயல் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இறைச்சி முயல் கூடால ஒரு 4-5 முயல் ஃபேன்சி முயல் நீங்கள் வாங்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் ஒரு லாபகரமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இறைச்சி முயலை விட ஃபேன்சி முயலை வந்து கண்டிப்பாக லாபம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நீங்கள் ஃபேன்சி முயல் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மார்க்கெட்டில் எது நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபேன்சி முயலெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்மில் வந்து கிரே ஜெயிண்ட்டு, டச்சு, நியூசிலாந்து பிளாக்கு, நியூசிலாந்து ஒயிட் ஜெயிண்ட்டு, ஃப்ளம்மிஸு, கலிஃபோர்னியன் இந்த மாதிரி எல்லா ப்ரீடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வளர்க்கும்போது உங்களுக்கு வாங்க வரக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கலர் அட்ராக்டிவ் நிறைய பேர் வாங்க வருவாங்க. நீங்கள் இறைச்சி பர்பஸ்க்கு வளர்க்கறதா இருந்தால் நான் சொன்ன அந்த 5 இதையும் நீங்கள் மெயினாக வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பண்ண லாபகரமாக இருக்கும். இது வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். தேங்க்யூ.